ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 15/3/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி வளர்பிறை நவமி திதி. இரவு 1:44 வரை இருக்கிறது. நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். இரவு 3:44 வரை இருக்கிறது. முழுவதும் சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம், 7 to 9 குளிகை, 3-4 யமகண்டம். இன்று பங்குனி 1 காருடையான் நோன்பு. காருடையான் நோன்பு நேரம் காலை 4 மணி முதல் 5 மணி வரை. மாசப்பிறப்புகளால் கோவில் பூஜைகள் செய்வதற்கு தகுதியான நாட்கள். வெள்ளிக்கிழமை நவமி, மிதமான நாள். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். பண விஷயத்தை தவிர்ப்பது நன்று. மற்ற விஷயங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தாய்தந்திர ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திடீர் யோகம் அஷ்டமம் உண்டு. திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரமும் உண்டு. அரசு அனுகூலங்களும் உண்டு. கணவன் மணி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமுடன் இருப்பதே நன்று. மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மன சஞ்சங்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மணி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. வேலை நன்றாக நடக்கும். உயரை தேடவும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படலாம். சமாளித்து விடுவீர்கள். சகோதர ஒற்றுமை குறையும். தாய்தந்திர ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த விஷயம் யோசித்து நிதானம் செய்வதே நன்று. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகளும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மணி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சுப செலவுகளும் சுப லாபங்களும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். விட்டு கொடுத்து போவதே சிலாகியம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். பிறருடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடாமல் இருப்பதே நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து நேர்மையுடன் இருக்க முயற்சி செய்வீர்கள். அது நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சுப செலவுகளும் உண்டு. திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. புதிதான வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். கொடுக்கல் வாங்கல் விஷயம் என்று தவிர்ப்பதே சிலாகியம். கணவன் மணி பேசிக்கொள்வதும் அளவாக பேசுவதும் நன்று. கண்டிப்பாக சாட்சி கழித்து போடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. யாரிடமும் அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். கணவன் அந்யோன்யம் கவனமுடன் இருப்பதே நன்று. பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போவதால் கெட்டுப்போவதில்லை என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். பணவரவு சுமார். சுப செலவுகள் ஏற்படும்.
சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. தந்தையாரின் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பதே நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த மகராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது சிலாகியும். எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. வாகனத்தை இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். தாயாரின் ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டும். திடீர் பணவரவு உண்டு. வாகன யோகம் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். சர்க்கார் ஊழியரிடத்தில் மதிப்பு உயரும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். எதையும் யோசித்து நிதானித்து செய்பவர்கள் நீங்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.